அங்கே இருக்கிற இந்தியர்கள் திரும்பி வாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. ஈவன் ரஷ்யாவில் கூட சொல்லிட்டாங்க, யாரும் தப்பித்தபடி பாகிஸ்தான் பக்கம் போயிடாதீங்க. இவ்வளோ ஏங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃப் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டன்லையும் நியூ ஜெர்சிலையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியை கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் தங்க வச்சுட்டாங்க. மாட்டினது அந்த ஏழை எளிய சாதாரண மக்கள் தான். இப்போ ஒரு விலகெண்ண சொல்லி இருக்குது அங்கே பாகிஸ்தானில், என்ன நினைச்சுக்கிறீங்க, நீங்க தண்ணியை நிறுத்திட்டா சீனா கிட்டே இருந்து உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருது தெரியுமா, அவங்க நிறுத்துவாங்க, அப்ப என்ன பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு. இதுதான் வர்றாண்டா என் குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்சுட்டாங்களே குருநாதா அப்படின்னு வடிவேல் இழுத்து விட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி பண்ண போறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்களா சீனா வரும் அப்படின்னு சொல்றாங்களே. ஜிங்கிபிங்கு வியட்நாம் போனாரு, கம்போடியா போனாரு, மலேசியா கூட போனார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வேற ஏதோ ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ரஷ்யாவுக்கு போனாரா? இன்னைக்கு ஒரு அவசரத்துக்காக அவசியத்துக்காக ரஷ்யா சீனாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா என்னைக்குமே இந்த பயில நம்ப கூடாது, திருட்டு பயிலுவா அப்படின்றது ரஷ்யர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் புல்லை தின்றாவது நாங்கள் அணுகுண்டை தயாரிப்போம் அப்படின்னாரு. நீ அணுகுண்டை தயாரிச்சு புல்லதான் தின்னுக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு பப்பட். இன்னைக்கு நினைச்சாங்கன்னா நீ பிஎம் அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு வராங்க, நீ பிஎம் இல்ல போ அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்க நிலைமை. அவர் தான் சொன்னாரு, புத்த விகாரங்களை இடித்து விட்டு இங்கு இந்து கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த புத்தருடைய அகிம்சை கொள்கை அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பீத்தண்ணியை குடிக்க வச்சப்ப கூட பொங்கி எழுந்தவர் இன்னைக்கு பொசுக்குன்னு அவங்க போயிட்டு எதுவுமே பேசாம தோழமை சுட்டு கூட கொடுக்காம தன்னை நம்பி வந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்களை சும்மா விட்டுட்டு நிக்கிறாரு. ஓவைசி இது மாதிரி சொல்லியிருக்காருங்க, மதம் பார்த்துதான். அது அவருடைய பார்வை. பார்வை என்ன இருக்குதுங்க? பார்வை அங்க நடந்தது என்ன, உண்மை என்ன, அதுதானே முக்கியம். பார்வையா முக்கியம்? உங்க பார்வையா அவ்வளவு நீண்ட பார்வையா? காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னு இங்கே இருந்து பாக்குற அளவுக்கு நீண்ட பார்வையா? அங்க நடந்தது பக்கத்துல இருந்து பார்த்த மக்கள் சொல்றாங்க. அவங்க அணுகுண்டு வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன கோலி குண்டு வச்சுக்கிறோமா? விளக்கின மாதிரி இப்படிதான் சில பேர் பேசினுக்கிறாங்க. இங்க இருக்கிற சில அறிவுஜீவிகள் ஊரை ஏமாத்திட்டு இருக்க நாயங்களும், அதுக்கப்புறம் அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்க ஒரு சில பேர் போத் ஆர் நியூக்ளியர் நெய்பர்ஸ். ஏன்னா அறிவுகட்ட முண்டங்களா. அப்ப ரஷ்யா என்ன வச்சுக்கிறாங்க? இப்போ நம்ம வாரத்துல நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒன்றும் கிடையாது, அதுக்கு நம்ம காசு கட்டுறோம். ஏற்கனவே பிச்சை தின்னுகிற நாய் நீ இப்ப இந்த காசும் வரலன்னா என்னடா பண்ணுவேன்? ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெப்ட்ல கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டா போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பெட்ரோல் இல்லை, இறக்குமதி பண்றதுக்கு காசு இல்லை. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் வேர்ல்டு பாலிடிக்ஸை கரைச்சி குடிச்ச நம்ம டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் இந்தியா வந்துருங்க, இந்தியாவிலாம் பாகிஸ்தான் போயிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டதா அது செய்திகள் வருது. இது போர் சூழ்நிலைக்கு ஏற்ற சூழ்நிலையா? இது எப்படி பார்க்குறீங்க இதை நீங்கள்? அதாவது அங்கே இருக்கிற இந்தியர்கள் திரும்பி வாங்கன்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. ஈவன் ரஷ்யாவில் கூட சொல்லிட்டாங்க, யாரும் தப்பித்தபடி பாகிஸ்தான் பக்கம் போயிடாதீங்க, வாங்கி இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், அவங்களும் சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய நாடுகள் சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு போயிடாதீங்க அப்படின்னு. இவ்வளோ ஏங்க பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃப் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டன்லையும் நியூ ஜெர்சிலையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீஃப் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியை கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் தங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இந்த வியாபார காந்தங்கள் அவங்கெல்லாமும் தனி ஜெட்டில் கிளம்பி எங்கே சான்ஸ் கிடைக்குதோ லண்டன் அமெரிக்கா அப்படின்னு அங்கே கிளம்பி போயிட்டாங்க. மாட்டினது அந்த ஏழை எளிய சாதாரண மக்கள் தான். இவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இது பாருங்க, இவங்கெல்லாம் சீனா கிட்ட காசை வாங்கிக்கின்னு இது மாதிரி வம்பு சண்டை இழுத்து விட்டுனுக்கிறானுங்க. கடைசியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த வடிவேல் ஏன் குருநாதன் வராண்டா. இப்போ ஒரு விலகெண்ண சொல்லி இருக்குது அங்கே பாகிஸ்தானில், என்ன நினைச்சுக்கிறீங்க, நீங்க தண்ணியை நிறுத்திட்டா சீனா கிட்டே இருந்து உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருது தெரியுமா, அவங்க நிறுத்துவாங்க, அப்ப என்ன பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு. இதுதான் வர்றாண்டா என் குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்சுட்டாங்களே குருநாதா அப்படின்னு வடிவேல் இழுத்து விட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி பண்ண போறாங்க. யுசை இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர வீரவேசமாக டயலாக் பேசி நிற்கிறாங்க. நாங்கள் நீ முதல்ல அந்த வரியெல்லாம் வித்ரா பண்ணு, அப்புறமா தான் நாங்கள் பேச வருவோம், என்ன இந்த மாதிரிலாம் மிரட்டினா நாங்கள் பயந்துருவோம் நினச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு
அவங்களுடைய கம்பெனிகள், அதாவது நம்ம சீனாவில் போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் என்னென்னா அவங்க வந்து மெஜாரிட்டி பார்ட்னராக இருக்கணும், 51% ஆர் அபவ் அவங்க ஷேர் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த போர்டு இருக்கு இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதில் அவங்க ஆளுங்க தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அண்டு ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி இருந்த நிலைமை போயிட்டு இன்னைக்கு சீனா என்னன்றா, இல்லைங்க நாங்கள் வந்து இந்தியாவில் இந்த ஹேர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அந்த இது ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கலாம், நீங்கள் 55% கூட எடுத்துக்கங்க, போர்ட் ஆஃப் டைரக்டரில் உங்கள் ஆளுங்களே நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து இந்த நட்புறவை பேணி வளர்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அடி அப்பேற்பட்ட அடி. இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்களா சீனா வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜிங்கிப்பிங்கு வியட்நாம் போனார், கம்போடியா போனார், மலேசியா கூட போனார் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ரஷ்யாவுக்கு போனாரா? ஏன் போல? ரஷ்யாவும் சீனாவும் இப்போ நட்புறவில் இருக்கின்றது. ஏன்னா ரஷ்யாவுக்கு தேவையான பல விஷயங்களை சீனா வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சீனாவுக்கு சீப்பா ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா. ஒரு மேஜர் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு நடுவில். ஏன் போல? போனா சீந்த மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அவசரத்துக்காக அவசியத்துக்காக ரஷ்யா வந்து சீனாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா என்னைக்குமே இந்த பயில நம்ப கூடாது, திருட்டு பயிலுவா அப்படின்றது ரஷ்யர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா அந்த விளாடிவாஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பான் கடல் ஓரமாக அந்த நார்த் கொரியா சவுத் கொரியா இருக்கு இல்லையா, அந்த ஃபார் ஈஸ்டர்ன் ரஷ்யன் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சீனா வந்து எங்களுது அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் எங்களுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அதுக்கு அவங்க வேற ஒரு சைனீஸில் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, மேப்பெல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அது ரஷ்யாவில் அதை பற்றி கவலை இல்லை, நீ எதை ஒன்றா போட்டுக்கப்பா, நமக்கு என்ன வந்தது, மார்ஸை கூட நீ சீனாவோட சேர்த்து போட்டுக்க, எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அவநம்பிக்கை ரஷ்யா கிட்ட இருக்கு, இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு. அதனால தான் அவர் அங்கே போகல. ஏன்னா போனால் மதிப்பு இருக்காது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா ஃபார் தட் மேட்டர், இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தா அப்படியே அமெரிக்காவை எதிர்த்து நின்றுருமா சீனா? வியட்நாமில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஐயா நாங்கள் 0 டாரிஃப் கொடுக்குறேன்ட்டாங்க. அவங்க வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து அந்த யாரு ஆர் சுந்தரராஜன் அவர் தானே நினைக்கிறேன், அந்த பிச்சைக்காரர்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாநாடு ஒன்று போட்டு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இது. அதனால சீனா வரும் அப்படின்னா சீனாவும் வராது, ஒன்றும் வராது. சீனாலேருந்து வைரஸ் ஒன்றா வரும். அடுத்தது எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மனிதாபிமானம். இன்னைக்கு ஒன்று கவனிச்சிங்களா, நிறைய பேர் வந்து இப்போ திரும்பணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்கள் அவங்களுடைய கணவர்கள் வந்து பாகிஸ்தானி, என்னுடைய பசங்கள்லாம் பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ், நாங்கள் வந்து வேலிட் விசாவில் வந்திருக்கோம். எப்படிங்க இந்தியர்கள் வந்து பாகிஸ்தானியரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. பார்டர்ஸ்ல இருக்கிற நிறைய அப்படிதான் சார் நடந்திருக்குது. அதுதான், அதாவது ஓப்பன் பார்டரா இருந்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க, கேரளாவில் இருக்க, இல்லை ஆந்திராவில் அந்த மாதிரி பார்டர் ஏரியாவில் இருக்கவங்க அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து நாடு விட்டு நாடு தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி ஓப்பன் பார்டர் இருக்கும்போது அது சகஜமாக இருக்கும். அந்த பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஜென்மப்பக வாய்க்கா தகராறுன்னும் போது எப்படி எந்த மேட்ரிமோனி சைட்டில் பார்க்குறாங்க என்ன ஏது அது எனக்கும் புரியல. ஒருவேளை ஒரு காலத்தில் இங்கே பாதி அங்கே பாதி அப்படின்ட்டு பிரிந்த குடும்பங்கள் அவங்க வந்து யாதவ் கி பாராத் மாதிரி பாட்டு பாடின்னு சேர்ந்தாங்களா, அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரினா நாளை நமதே அப்படி சேர்ந்தாங்களா, அதுவும் நமக்கு தெரியாது. போனா அவ்வளோதான். நீங்கள் வந்து நான் இந்தியன் நேஷனல் அப்படின்னு சொன்னால் இங்கே இருங்க, பாகிஸ்தான் நேஷனல்னா அங்கே போங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாம் இங்கே விட்டு வச்சிருக்கோம். இனிமேலும் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. பாருங்க, அவங்களாம் வைத்தியம் பண்ணோம், எதுக்குடா அவங்களுக்குலாம் நாம வைத்தியம் பண்ணோம், நமக்கு என்ன தலையெழுத்த ஒன்னா நீ இங்கேருந்து காசு செலவு பண்ணிக்கின்னு அவங்க ஊருக்கு போயிட்டு டாக்டருங்கள்லாம் அங்கே ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து அங்கே போயிட்டு அவங்க விசா கொடுத்தாங்கன்னா அங்கே போய் வைத்தியம் பார்த்துட்டு வா உன் சொந்த காசில். நாங்கள் எதுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் விசா கொடுத்துக்கின்னு நம்மளை கொல்லணும்னு குறி வச்சுட்டு சுற்றி நிற்கிறான். அவனுக்கு உட்காந்து மனிதாபிமானம் பார்க்க சொல்ல, மனிதர்களே கிடையாது, தீவிரவாதி. ஒரு பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டருடைய சன்னே சொல்லியிருக்காரு சார், சிந்து நதியில் தண்ணி மட்டும் வரல அப்படின்னா இந்தியாவோட ரத்தம் ஓடும் அப்படின்னு இருக்காரு சார். இது மாதிரிதான் அது பிலவல் புட்டோவா அவர் தான் நினைக்கிறேன். ஜுல்ஃபிகர் அலி புட்டோ என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் புல்லை தின்றாதாவது நாங்கள் அணுகுண்டை தயாரிப்போம் அப்படின்னாரு. நீ அணுகுண்டை தயாரிச்சுட்டு புல்லை தான் தின்னுக்கிறாங்க. ஸோ புல்லை தின்று அணுகுண்டை தயாரிக்கலாம், அணுகுண்டை தயாரிச்சுட்டு
புல்ல தின்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ரத்தம் ஓடும், ஆனா தம்பி அது உங்க ரத்தம் தான் ஓடும். பரவாயில்லையா? அதாவது என்ன சொல்றது, ரொம்ப அழகா சொல்லுவாங்க பாகிஸ்தானை பத்தி. ஒரு நாட்டுக்கு சொந்தமாக ராணுவம் இருந்தது அப்படின்னு சொன்னா இருக்கணும், அதுதான் முறை. ஆனா ஒரு ராணுவம் ஒரு நாட்டை வச்சிருக்குது அப்படின்னா அது பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அது ஒரு நாடு கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது அமீர் முனீரா அந்த ஆர்மி சீஃப், அவருக்கு டேர்ம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. அதனால கடைசி காலத்துல ஏதாவது குழப்பத்தை இது பண்ணிட்டு, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை நியமிப்பது அப்படின்றத அவங்களே தான் முடிவு பண்ணுவாங்க. அரசாங்கம் கிடையாது. எனக்கு பிறகு யார் அப்படின்றதையும் அவர் தான் முடிவு பண்ணுவாரு, சீஃப் தான். அதுவும் அரசாங்கம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரணும், சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும், அது ஸ்டேட் லெவல்லையா இருக்கட்டும் இல்ல நேஷனல் லெவல்லையா இருக்கட்டும், அதெல்லாமும் அங்க இருக்கிற சீஃப் தான் முடிவு பண்ணுவாரு. ஆனா அவங்கள பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ அவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் பாகிஸ்தானை பத்தி சொல்றேன், நீங்க வேற ஏதாவது லிங்க் பண்ணிக்காதீங்க, குழப்பம் வந்துட்டு போகுது. அதுக்கு தான் நான் அழுத்தம் திருத்தமா மறுபடியும் பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த பினான்சியல் ஃப்ராடு பண்றவங்க அவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஆர்மி. ஆர்மிக்கும் பினான்சியல் ஃப்ராடுக்கும் என்னடா சம்பந்தம்னா, அவங்க தான் அங்க பாலிசியை டிஃபைன் பண்றது, புரியுதுங்களா? அங்க இருக்கிறவங்கன்றது ஒரு பப்பட். இன்னைக்கு நினைச்சாங்கன்னா நீ பிஎம் அப்படின்னா எஸ் சார் அப்படின்னு வராங்க, நீ பிஎம் இல்ல போ அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் அங்க நிலைமை. அதனால அவங்களுக்கெல்லாம் தயவுதாட்சின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. விக்ரம், அடிச்சு துரத்தணும். இப்ப நீங்க சொன்னீங்க பாகிஸ்தானியர்கள்லாம் வெளில போனோம் அப்படின்னு. ஆனா இந்த இந்தியன்னு சொல்லிக்கிட்டு பல பேர் பாகிஸ்தானியர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க, பேசினுக்கிறாங்க, எழுதினுக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றது விக்ரம்? அவங்களெல்லாம் முதல்ல அடிச்சு துரத்தினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோவோட ரொம்ப வைரல் ஆகுது சார். அதாவது நம்ம இந்தியர்கள்லாம் பாகிஸ்தானுடைய ஃபிளாகை ரோட்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அதுலயுமே பெண்கள், முஸ்லீம் பெண்கள்லாம் எதுக்கு நீங்க இப்படி ஒட்டுறீங்க அப்படின்ட்டு அதையும் கிழிச்சு எடுத்துட்டு போறாங்க சார். அவங்க சரி, வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அதை பத்தி நான் எதுவும் அதுக்கு மேல ஒன்றும் சொல்றது இல்லைங்க. ஓகே சார். அடுத்ததான் நம்ம திருமாவளவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த டைம்ல போர்ன்ற ஒரு விஷயம் சரிப்பட்டு வராது, நம்ம இணக்கமா பேசி முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது அவர் தான் சொன்னாரு, புத்த விகாரைகளை இடித்து விட்டு இங்கு இந்து கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த புத்தருடைய அகிம்சை கொள்கை அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் பீத்தண்ணியை குடிக்க வச்சப்ப கூட பொங்கி எழுந்தவர் இன்னைக்கு பொசுக்குன்னு அமைக்க போயிட்டு எதுவுமே பேசாம தோழமை சுட்டு கூட கொடுக்காம தன்னை நம்பி வந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்களை சும்மா விட்டுட்டு நிற்கிறார். அதனால அவர் இந்த மாதிரி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. அங்க அவருடைய கட்சிக்காரர் தானே சொன்னாரு, அங்க நடக்கிறது மக்கள் விடுதலை போராட்டம்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வார் அவரு? ஏதாவது ஒண்ணு பேசுறது இஷ்டத்துக்கு. ஓவைசி இது மாதிரி சொல்லியிருக்காருங்க, மதம் பார்த்துதான். அது அவருடைய பார்வை. பார்வை என்ன இருக்குதுங்க? பார்வை அங்க நடந்தது என்ன, உண்மை என்ன, அதுதானே முக்கியம். பார்வையா முக்கியம்? உங்க பார்வை அவ்வளோ நீண்ட பார்வையா? காஷ்மீர்ல என்ன நடந்ததுன்னு இங்கே இருந்து பாக்குற அளவுக்கு நீண்ட பார்வையா? அங்க நடந்தது பக்கத்துல இருந்து பார்த்த மக்கள் சொல்றாங்க, ஓவைசி சொல்றாரு. அதை விட்டுட்டு அவருடைய பார்வை அது அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றதுதான் உண்மை. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் முட்டா பசங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன பேரு? விடுங்க, என்ன விட்டுருங்க, போர் வேணாம். அதுல வேற சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானிடம் நம் வீரத்தை காட்டுவதா? வேற எங்க காமிக்கிறது? எப்படி உள்ளூர் மக்கள் கிட்டே காமிக்கிறதா? அடங்க மறு அத்துமீறு, ஒவ்வொருத்தனும் 10 கேஸ் வாங்கு. அப்ப உள்ளூர்லயே நம்ம கேஸ் வாங்கிப்போம், வெளில போய் வாங்க. ஏங்க பாகிஸ்தான் இவங்களுக்கு இவ்வளவு பாசம் வருது? எனக்கு புரியல. இப்போ இலங்கையை அவங்கள சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தணும், சிங்கள பேரினவாதம், அவர்களை ஒடுக்க வேணும் அப்படிலாம் சொல்லி நிற்கிறாங்க. அங்க போர் கூடாதுன்னு ஏன் சொல்லல? சமாதானமா போகணும், இணக்கமாக போக வேண்டும். ஏன் இலங்கை விஷயத்துல இந்த வார்த்தை வரமாட்டேங்குது அவருக்கு? இப்போ காசா விஷயத்துல அதான் சொல்வாரு, பாருங்க இது மாதிரி கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்னு. பங்களாதேஷ்ல இந்துக்களை கொல்லும் போது என்ன பண்ணாரு அவரு? இது நாம புரிஞ்சுக்கணும். இவர் யாருக்காக கட்சி நடத்துறாரு அப்படின்னு? காஷ்மீருக்காக அவர் இதயம் துடிக்கின்றது. இங்க இருக்கிற வேங்கை வயல் மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. அது மேல் பாதி கிராம மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வழுதாவூர் மக்களுக்காக அவர் இதயம் துடிக்கவில்லை. இங்க சொந்த மாநிலத்தில் கூட்டணி கட்சி, ஒன்றாக இருக்கின்ற கட்சி கொடிக்கம்பம் நடுவதற்கே அனுமதி கிடைக்கிறது இல்ல, அதுக்காக அவர் எதையும் துடிக்கல.
ஆனால் காஷ்மீர் மக்களுக்கும் காசா மக்களுக்காக மட்டும்தான் அவர் இதயம் துடிக்கின்றது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்காக இயங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கணும். அப்போதான் புரியும். போர் வானாம் ஓணும்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? முதல்ல வேங்கை வயலுக்கு போராட்டம் வேணுமா வேணாமான்றதையே அவரால் சொந்தமா முடிவெடுக்க முடியல. இவர் போரை பத்தி பேசுறாரா? விட்டு தள்ளுங்க. அவரு பாவம், நீங்க எதுவும் கேட்க முடியல. அது ஒன்னே சொல்லிட்டா, இப்ப கொடுக்குற அந்த ஒத்த சீட்டு 2 சீட்டு எம்பி சீட்டு இருக்கு, நான் அந்த பிளாஸ்டிக் சீட்டு சொல்லலை, இது கொடுக்கல அப்படின்னா அப்ப அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற என்ன பண்ணணும்? வெறும் அரசியல் தானே தவிர இதுல வேற எதுவுமே இல்லை விக்ரம். சார், ஒருவேளை அந்த மாதிரி போர் வந்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தான் கையில் எவ்வளோ நியூக்ளியர் வார் வச்சிருக்காங்க, இந்தியா சைடு எவ்வளோ வச்சிருக்காங்க? அவங்க அணு குண்டு வச்சுக்கிறாங்க, நம்ம என்ன கோலி குண்டு வச்சுக்கிறோமா? விளக்கின மாதிரி இப்படிதான் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற சில அறிவுஜீவிகள் ஊரை ஏமாத்திட்டு இருக்க நாய்களும், அதுக்கப்புறம் அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ்ல இருக்க ஒரு சில பேர் போத் ஆர் நியூக்ளியர் நெய்பர்ஸ். ஏன்னா அறுவகட்ட முண்டங்களா. அப்ப ரஷ்யா என்ன வச்சுக்கிறாங்க? அவங்க என்ன தீபாவளி துப்பாக்கியும் சிவகாசி ராக்கெட்டும் வச்சிருக்காங்களா? சொல்ல போனா அமெரிக்காவுக்கு ஈக்குவலா அணுகுண்டுகள் வைத்திருக்கின்ற ஒரு நாடு ரஷ்யா. அதை விட முக்கியமா அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், அந்த பொசிடியான் அப்படின்ற தண்ணிக்குள்ள போகிற அந்த மிசைல், அது நியூக்ளியர் பவர்டு. அதை விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போயினே இருக்கும், எப்போ வேணா அதை அடிக்கலாம். அவ்வளவு பெரிய, அதுவும் அந்த சாட்டான் 2 அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று வச்சிருக்காங்க. அப்படியே ஆடி போயிருக்காங்க வெஸ்டர்ன் வேர்ல்டு. அவன் அணுகுண்டு வச்சிருக்கான், ஆனாலும் உக்ரைனை தூண்டி விட்டுக்கின்னு நீங்க எவ்வளவு நாள் வேணுமோ நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம், கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன்லாம் கூவின்னு கிடக்கல. ஏன் அப்ப தெரியலையா அவங்களுக்கு அவங்க அணுகுண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு? ஏன் பிரான்ஸ் கிட்ட அணுகுண்டு இல்லையா? யூகே கிட்ட அணுகுண்டு இல்லையா? நீங்களும் வச்சிருக்கீங்கல்ல, ரஷ்யாவும் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க 2 பேரும் நியூக்ளியர் நெய்பர் கிடையாதா? நெய்பர் இல்ல, ரைட், ஆனாலும் அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்க வச்சிருக்க மிசைல்ஸ்க்கு பக்கத்துலேயே அடிச்சிக்கலாம்ல. இப்போ உக்ரைனில் போய் சண்டை போடுறதா இருந்தால் அப்போ நெய்பர் மாதிரி தானே ஆறீங்க. அப்புறம் இங்கே மட்டும் நியூக்ளியர் நெய்பர் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஏன்னா அவங்களெல்லாம் வெள்ளக்கார பயில்வலா, நாமெல்லாம் அன்சிவிலைஸ்டா. விளக்கென்ன, உங்களை மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. நீங்கள்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாம இந்த உலகத்துல தெரிஞ்சிட்டதப்போ இந்த உலகத்துக்கே தர்மத்தை சொல்லி கொடுத்தது இந்த பாரத நாடு. என்னடானா இவனுங்க அப்படின்னு பேசினுக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த நியூக்ளியர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். பாருங்க, நியூக்ளியர் வார் ஆயிடக்கூடாது, அதனால எல்லாரும் பேசுங்க. நீ ஏன்டா எல்லாரையும் பேசுன்ற? இப்போ புட்டின் சொன்னார், அவங்களுடைய அந்த நியூக்ளியர் த்ரெஷோல்டு அப்படின்றத அவர் ரெடியூஸ் பண்ணார். அவர் என்ன சொன்னார், நார்மலாக அந்த அணுகுண்டு வச்சிருக்க நாடுகள்லாம் என்ன ஒன்று சொல்லுவாங்க, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல அடிக்க மாட்டோம், ஆனால் அவங்க அணுகுண்டு தாக்குதல் நடத்தினா நாங்கள் போடுவோம் அப்படின்னு. இது அமெரிக்கா ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, சீனா ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, நாம அந்த மாதிரி பண்ணினுக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட அணுகுண்டு இருந்தால் மட்டும்தான் அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற. அப்போ அந்த எதிர்த்து நாடு கிட்ட அணுகுண்டு இல்லை அப்படின்னும் போது அப்போ அணுகுண்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. அவர் புட்டின் என்ன சொல்லிட்டாரு, உன்கிட்ட அணுகுண்டு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு சப்போர்ட் பண்றவன் அணுகுண்டு வச்சிருந்தானாலே நீயும் நியூக்ளியர் கண்ட்ரி தான், ஐ ரிசர்வ் த ரைட் டு யூஸ் அ நியூக்ளியர் பாம் அப்படின்ட்டாரு. ஆனா அவர் கூட பாத்தீங்களா, நாங்க இந்த அணுகுண்டை போட போறோம், அதனால எல்லா வாங்க மத்தியஸ்தத்துக்கு அப்படின்னு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இது மாதிரி நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன்லாம் இருக்காது, ஒரு அவசரம் அவசியம்னு அவர் சொல்லிட்டாரு. அதாவது நீங்க இந்த உலக மேப்ல ரஷ்யா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரஷ்யா இல்லாத உலகமே வேணாண்டா எனக்கு, ஒட்டு மொத்தமா அழிச்சுட்டு போறேன்னாரு அப்படின்னாரு. ஆனா அவர் மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு மத்தவனை கூப்பிடல. இங்க இருக்கிற அந்த பிகிஸ்தான் நாய்ங்க 2 பேருக்கும் அணுகுண்டு இருக்குது, அணுகுண்டு யுத்தம், எல்லாரும் பேசுங்க. ஏன்டா எதுக்கு பேசணும்? யூரின் போயிட்டார் பேண்ட்ல, தமிழ்நாட்டில் சொல்ல, பாகிஸ்தான்ல அவங்க ஆர்மி சீஃப், நான் சொல்லல, அங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு இந்துஸ்தான் அப்படி சொல்றாங்கன்னு அப்படியே பேண்ட்ல வடவட நடி ஒண்ணுக்கு போயிட்டாரு அவரு அப்படின்றாரு. இவங்க பேசுறாங்க, ஃபேமிலி எல்லாம் கொண்டு போயிட்டு சேஃபா வச்சு விட்டு மக்களை வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க நாய்ங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் வெத்து வேட்டு, மெர்சல் காமிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. இந்த மெர்சல்லையே பயந்துருவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுடைய மெர்சலுக்கு தான் நம்ம பயந்துட்டு இருந்தோம். எதுவுமே செய்ய ஐயோ அது ஒன்று. அடுத்தது ஓட்டு போயிடும், ஏன்னா பாகிஸ்தான் அடித்தா ஓட்டு போயிடும்னா அந்த ஓட்டு உனக்கு வேணுமா? இது தப்பான ஒரு அபிப்பிராயம் இல்லை. பாகிஸ்தான் அடித்தா எனக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதே தப்பு என்ன கேட்டால். ஏன் பாகிஸ்தான்காரன் அவனுக்கு ஓட்டு போடுறான், இல்லை அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 40 தொகுதியில் அவங்க ஆளுங்க நிற்க வைக்க போறியா? இது ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது.
இப்படித்தான் பண்ணி பண்ணி அப்படின்னா இவங்க பயந்து நின்றாங்க. எப்போ? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். நம்ம அடித்தா நம்ம திருப்பி அடிப்போம் அப்படின்றது. இப்போ சில பேர் கூட கேட்குறாங்க, அப்படியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாரா, ஃபைட்டர் ஜெட் அனுப்புவாரா? ஒரே மாதிரி எல்லா படமும் பண்ணிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதுக்கு தான் உலக நாயகனை இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணணுன்றது. ஒரே மாதிரி ரோலில் பண்ண மாட்டார், ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணுவார். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? 10 ரோல் பண்ணார், அதுக்கப்புறம் அப்புவா பண்ணார், அந்த மாதிரி இது ஐங்குறுந்தாடிகள் பண்ணார். அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணணும்ல. இந்த தடவை என்ன பண்ணலாம் பாருங்கள். நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 2-3 நாள் முன்னாடி பலுச்சிஸ்தான் வீரர்கள் அவங்க குண்டு வெடிச்சுக்கிறாங்க. அந்த மிலிட்ரியோட வெஹிக்கிள்ஸு போய் 4 சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டாங்க. தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் பாவம், அவங்களுக்கு வேறு ஃபண்ட் இல்லையாம்ப்பா, இந்த குண்டெல்லாம் வாங்கணுமா, ஒரு நிதி திரட்டலாமே, ஏன் தப்புன்றியா? பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுக்கும் நம்ம ஒரு நிதி திரட்டலாமே. எவனாவது இன்னும் இவங்கெல்லாம் தீவிரவாத இயக்கம், அவங்களுக்கெல்லாம் நீ நிதி திரட்டுறியா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்க, ஏண்டா காஷ்மீர்ல நடப்பது விடுதலை போராட்டம்னு சொன்னப்பா வாய மூடின்னு கம்முன்னு இருந்தல்ல, என்ன மட்டும் கேள்வி கேட்குறியா அப்படின்னு வார்த்தைகளால் போடுவேன், வேற எதிரியும் இல்லை. நீங்க உடனே வன்முறை அப்படின்லாம் சொல்லாதீங்க. எந்த நாய்க்கும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு அருகதை கிடையாது. அன்னைக்கு பேசும்போது சும்மா தானே இருந்த, அறிவில்லை உனக்கு? காஷ்மீரில் நடப்பது விடுதலை போராட்டம் அப்படின்னா அப்போ பலுச்சிஸ்தானில் நடக்கிறது என்ன போராட்டம்? எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி வாய் வருது அந்த மாதிரி பேசுறதுக்கு, விடுதலை போராட்டம்னு சொல்றதுக்கு? அன்னைக்கு சும்மா தானே இருந்தீங்க, இன்னைக்கு தானே இந்த வீடியோ வருது. இன்னைக்கு கூட யாரும் கேட்கறதுக்கு துப்பு இல்லைல்ல. 370 அன்னைக்குனா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், டூரிஸ்ட் எல்லாம் போனான்னு சொல்றீங்க. இது வேற, டூரிஸ்டுகள்லாம் வந்தா எங்களுடைய கனிம வளங்கள் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அவங்க இந்தியாவுக்கு மோடிக்கு ஒரு எச்சரிக்கையாக. என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன கேட்டா, முதல்ல பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவா இங்க முட்டு குத்து நிற்கிறாங்க பாருங்க. அந்த அஸ்ஸாம் எம்எல்ஏ ஒருத்தர் தூக்கி போட்டு உள்ள வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை எல்லாம் தூக்கி உள்ள வச்சாதான் நாடு உருப்பிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அவங்கள கூட அப்புறமா நீங்க டீல் பண்ணிக்கங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல எப்போ வேணா டீல் பண்ணிக்கலாம். அது பிச்சை எடுத்துனுக்கிறாங்க அவங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு லோல்ல பாரு அப்படின்னு நம்ம கவுண்டமணி சொல்லுவார். அந்த மாதிரி தான் பேசணும் நம்ம. அதே பிச்சை எடுத்து நிற்குது நாய், சீனாக்காரன் ஏதோ 2 எலும்பு துண்டு எக்ஸ்ட்ரா போடுறேன்னு சொல்லியிருப்பான், அதுக்காக கொலைச்சி நிற்குது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் முதல்ல பாகிஸ்தானுக்கு அனுப்புங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்துக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் விக்ரம். ஓகே சார், கடைசி ஒரு விஷயம் சார். அதாவது நாம் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். அவங்க கவுண்டர் மெஷர்ஸாக முக்கியமாக என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுடைய ஏர் சம்மந்தமான ஏர்வேஸு அந்த ஃப்ளைட்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பா சார்? இது இந்த ஹிந்து பத்திரிகையில் பிரதம மந்திரி பேசினது ஃபர்ஸ்ட்ல வரல. பாகிஸ்தானுடைய இது அவங்க ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் எனக்கு டவுட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இவங்க கராச்சியிலேருந்து பிரிண்ட் பண்ணி வருதா இந்த பேப்பர் அப்படின்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்படி திருப்பி திருப்பி பார்க்குறேன், எப்படா அந்த டான் பத்திரிகை இதெல்லாம் எப்படி இந்தியாவில் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர பத்திரிகை. அப்படி அப்படியா, சரி ரைட்டு. சீனாவுக்கு தான் வால் பிடிச்சிருந்தாங்க, இப்போ பாகிஸ்தானுக்கு சேர்ந்து பிடிக்கிறாங்க போல. ரைட்டு, சீனாவோட வால் தானே பாகிஸ்தான், அப்போ அந்த வாலோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை தான் அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு, பிடிச்சிட்டு போட்டால் அது அவங்க சௌகரியம். அதெல்லாம் அந்த பேப்பரு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய தலையெழுத்து, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அந்த ஏர் ஸ்பேஸ் இப்போது நம்ம வாரத்தில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒன்றும் கிடையாது. அதுக்கு நம்ம காசு கட்டுறோம். ஏற்கனவே பிச்சை தின்னுகிற நாய் நீ இப்போ இந்த காசும் வரலன்னா என்னடா பண்ணுவேன்? இதை யோசிக்க வேணாம். பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அப்படி ஒரு டீவியேட்டட் ரூட்டில் வர்றதுனால 20 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜேர்னி இருந்துட்டு போட்டோம். ஆனால் உனக்கு அந்த எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் வருது அந்த ஒவ்வொரு ஃப்ளைட்டும் இது பண்ணும்போது. அப்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஏர்லைன் மார்க்கெட் நம்ம. அப்போது இந்த பணத்தை வானான்னு சொல்லிட்டதுனால இது எவனோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், ஆத்தோட கோச்சிக்கின்னு கழுவாமல் போனானா அப்படிங்குவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் பிச்சை எடுக்கணும்னா இருந்துட்டு போ. இதில் வேற பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுடைய கனரக வாகனங்கள் இதெல்லாம் எல்லைக்கு அனுப்புகின்றார்கள் அப்படின்னு.
இதான் நான் சொல்வேன். வெரி குட். அதாவது இந்த ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கை காமிச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பெட்ரோல் இல்லை, இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது, கழுதைகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாமா, வேற எதையெல்லாம் பெக்கர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறாங்க. இப்போ அந்த வாகனங்கள்லாம் என்ன அப்படியே தானாக ஏறி வந்துருமா? அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும்ல. இருக்கிறதெல்லாம் இங்கேயே நீ செலவு பண்ணி போட்டியானா அப்புறம் நாளைக்கு நிஜமாவே சண்டை வந்ததுன்னா எங்கடா போவீங்க? இல்லைங்க, அந்த கழுதை மிச்சம் இருக்குது ஏற்றுமதி ஆகாதது, அதை வச்சு நாங்கள் எங்கள் டேங்கை இழுக்கும் டாங்கி அப்படி இது மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மங்க தான் அதுங்க பாகிஸ்தான். ஸோ டெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் அவங்க விகரசா அங்கங்கே குண்டு வைக்கலாம், இல்லைங்க அந்த பார்டரை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு அவங்க இன்னும் நிறைய ஆட்டம் ஆரம்பிக்கலாம். நம்ம விஸ்வரூபத்தில் பார்த்துருக்கோம்ல அந்த ஆப்கானிஸ்தான், ஆமாம் நல்ல வீரர்கள், அவங்க பாகிஸ்தானை நாங்கள் மேலேருந்து பிடிக்கிறோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த பலூச்சிஸ்தானில் என்ன அப்படின்னு அவங்களுக்கும் திடீர்னு எங்கேயாவது லாட்ரி கிட்டே அடிக்கலாம், ஜாக்பாட் கிடைக்கலாம், இல்லை அந்த ஒரு நம்பர் லாட்ரியில் கூட அவங்களுக்கு ஒரு 100 கோடி கிடைக்கலாம். அதை வச்சு அவங்க நிறைய குண்டு வாங்கலாம். அங்கங்கே இந்த பாகிஸ்தான் ஆர்மி பேரக்ஸு இல்லை அவங்க எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு கேக் மாதிரி கொடுத்துட்டு வரலாம். டம் கபூம் அப்படின்னு அது வெடிக்கலாம். அது நிறைய நடக்கும். அப்புறம் சிந்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே அங்கே இது பண்ணிடுறீங்க, தண்ணி வேறு வரல, அவங்களுக்கு கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கலாட்டா நடக்கலாம். விடுங்க, அது அவங்க தலைவலி. நமக்கு என்ன வந்தது, நம்ம இங்கேருந்து பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். விக்ரம், ஓகே சார். சார் உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாரத மேல ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.